அந்த மாதிரி வந்து வீட்டுல பூஜை பண்ணும்போது இந்த தகடுகள்லாம் வச்சு பூஜையில பண்ணி கொடுத்ததாலாம் ஒரு தகவல் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து இது போலீஸ் தான் விசாரிச்சாங்க. பெருசா இருக்கு, ஸ்கேம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இது வந்து எஸ்ஐடிக்கு மாத்திட்டாங்க. அதனால வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து இதை விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த தகவல் இந்த நெட்வொர்க் ஃபுல்லாவே பிடிக்கிறாங்க. இப்ப இந்த யார் யார் இந்த உன்னிகிருஷ்ணன் போற்றியோட செல்போன்ல பேசினாங்க, அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், டே டு டே கான்டாக்ட், இன்னைக்கு பேசியிருப்பாங்க, நாளைக்கு பேசியிருப்பாங்க, அடுத்த நாள் பேசியிருப்பாங்க, ஒரு மாசத்துல 4-7 தடவை பேசியிருப்பாங்க, 8 தடவை பேசியிருப்பாங்க. இப்படி உள்ள கான்டாக்ட்ஸ்லாம் எடுத்து ரெக்கார்ட்ஸ்லாம் எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த நகைகள் எடுத்தார் இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி விஇபி வீடுகளில் வந்து பதுக்கி வச்சிருக்காரா. ஏன்னா பாதுகாப்பான இடம் வேணும். ஜெயராம் வீடுனா யாரும் போக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஜெயராம் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது நகைகளை கொடுத்து பதுக்கி வச்சிருக்காரா, அதாவது தெரியாம வச்சுக்கோங்க கொஞ்சம் எடுத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரா. இந்த மாதிரி பல கோணங்கள்ல இருந்து விசாரிக்கப்படுது. இன்னொரு பக்கம் அவருடைய பாஸ்போர்ட் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயராமோட பாஸ்போர்ட்டும் பாக்குறாங்க, சேர்ந்து போயிருக்காங்களா வெளிநாடுகளுக்கு எங்கேயாவது. ஜெயராமுக்கும் இந்த உன்னிகிருஷ்ணன் மேனனுக்கும் ஏதாவது பண தொடர்புகள் இருந்திருக்கா, அதாவது பேங்க் மூலமா, இல்ல பேங்க் இல்லாம கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் ஏதாவது நடந்திருக்கா, வேற ஏதாவது வந்து இதை தவிர்த்து தொழில் ரீதியான தொடர்புகள் ஏதாவது இருந்திருக்கா. ஒரு பிரச்சனைனா எல்லா கோணங்களையும் விசாரிப்பாங்க.